வெல்கம் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆன கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்துல கேப்டன் அமெரிக்காவான ஷாம் புதிய பிரசிடென்ட்டான ஹாரிசன் போர்ட்டோட சேர்ந்து பல வேலைகள் செய்றாரு. ஒரு மிஷனும் அவருக்கு வருது. அதையும் சரியாக செஞ்சு முடிக்க டின்னருக்காக அவரோட ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு பிரசிடென்ட் மாளிகைக்கு போக அங்க மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற நபர் யாரு? எதுக்கு பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை தடுத்தாரா இல்லையா? எல்லாத்துக்குமான விடைதான் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட கதையே. இந்த படத்தை நல்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியலா எடுத்திருக்காங்க. படத்துல விஎஃப்எக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வெறித்தனம் பண்ணிட்டாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ல வருகிற ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் சான்ஸே இல்ல, பங்கம் பண்ணிட்டாங்க. மார்வெல் ஃபேன்ஸ்க்கெல்லாம் செம ட்ரீட்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலா வந்து மிக ஸ்ட்ராங்கான படம் இது. ஆந்தனி மேக்கிங் கேப்டன் அமெரிக்கா ரோலுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஹாரிசன் போர்ட் அவருக்கு கொடுத்ததை ரொம்ப நீட்டா பண்ணிட்டாரு. படத்துல பிரச்சனையா பட்டது ப்ரீ கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் தவிர வேற எங்கேயுமே நான் என்ஜாய் பண்ண முடியல. அது போக இந்த படம் கேரக்டர் எக்ஸாபிலேஷன் படமா தான் எடுத்திருக்காங்களே தவிர எந்த ஒரு மல்டி யூனிவர்ஸ் வந்து சாகாவோட இணைக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் கூட கிடையாது. மைனஸ் ஹியூமர் இந்த படத்துல சுத்தமா கிடையாது. அது இன்னொரு மிகப்பெரிய மைனஸ். மொத்தத்துல இந்த படம் வந்து எப்படி இருக்குதுன்னா அபவ் ஆவரேஜ் மூவி தான் இது. விருப்பம் உள்ளவங்க தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.